வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து நெய் காய்ச்சலாம். வீட்டில் நெய் காய்ச்சினாலே சூப்பராகவும் மணலாகவும் நம்ம பாட்டிலில் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா மணலாக அழகாக வரும். அது சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும். ரெண்டாவது, நெய் மட்டுமே நம்ம சுடு சாதத்தில் போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் நெய் காய்ச்சறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நெய் காய்ச்ச தேவையான பொருட்கள்: பட்டர் பார்த்திங்கன்னா 800 கிராம் வச்சுருக்கேன். அதாவது இதுவுமே அரை கிலோ, இதுவுமே அரை கிலோ. நான் ஒரு 200 கிராம் எடுத்துட்டேன், அதனால் 800 கிராம் வச்சுருக்கேன். ஆவின் பட்டர் தான் நான் வாங்குவேன். அது வந்து நெய் காய்ச்சினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப வாசனையாக அப்படியே பசுனை மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை கடைசியில் அதில் போடுவோம். அதுக்காக நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன் தேவையான அளவு. இப்போ இந்த பட்டர் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே கூட கொஞ்சம் 1/2 hour முன்னாடி வந்து இதை எடுத்து வெளியில் வச்சிடணும் காய்ச்சறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து சீக்கிரமாக உருகும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த நெய்யை வந்து காய்ச்சி முடிச்சிடலாம். முதல்ல இந்த பட்டர் உருகிற வரைக்குமே நம்ம நல்லா ஹையில் தான் வச்சுருக்கணும். உருகுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிம்மில் வச்சு காய்ச்சணும். அப்போ தான் வந்து நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும். பாருங்கள், நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து சில பட்டர் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி திக்கான கொஞ்சம் கடாயாக வச்சுக்கோங்க. மெலிஸ் கடாய் வைக்காதீங்க. அதே மாதிரி சில்வரில் காய்ச்சினீங்க அப்படின்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும். நெய்யோட மனம் வந்து மாறி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் வந்து தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கம்மியான தீயில் வச்சுட்டிங்கன்னா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து பொங்கிடும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். பாருங்கள், இப்படி காஞ்சி மேலே பார்த்திங்கன்னா இந்த பட்டரில் உள்ள கழிவு ஃபுல்லாக இப்படி வந்து தனியாக நின்றுடும். நம்ம இதை வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தீஞ்சி போன மாதிரியும் இல்லாமல் பக்குவமான ஒரு நெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கம்மியான தீ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹையில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம உருகிலாம் போட வேணாம், கீரையை உருவி போட வேணாம். இதை அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை போடும்போது செம்ம வாசனையாக சூப்பரான ஒரு நெய் கிடைக்கும். சப்போஸ் முருங்கைக்கீரை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த நெய்யை வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டோன்னா அந்த நெய்யோட வாசனை சூப்பராக வரும். இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நெய் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்தில். பாருங்கள், சூப்பரான நெய் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சின நெய். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட்டு வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா மணலாக நமக்கு நெய் வந்து கிடைக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. இதை வேறு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நெய்யில் வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை போட்டோம். இதில் வந்து நெய்யுமே இருக்குது நம்மளுக்கு. இந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து கேழ்வரகு மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மில்லட் மாவு இருந்தால் மில்லட் மாவு சேர்த்துக்கலாம், இதில்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சாயங்கால நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக.
சிலர் வந்து இந்த கீரையில் இந்த நெய்யிலையும் உப்பு போட்டு சாதம் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.